திண்டுக்கல்லில் வழிப்பறி திருட்டு செய்து வந்த இளைஞர் மர்ம நபர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கழுத்தை அறுத்தும் தலையில் கல்லை போட்டும் கொலை செய்தவர்கள் சிக்குவார்களா? திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ஒய்யம்மார்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜகோபால் என்கின்ற சப்பை கோபால். இவர் மீது நகை பறிப்பு, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் மாவட்டத்தின் பல காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் பொன்னிமாந்துறை புதுப்பட்டி சின்னக்குளம் பகுதியில் கோபால் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவரது உடலில் பல இடங்களில் கத்திக்குத்து காயங்களும் கழுத்தை அறுத்த தடயமும் இருந்தன. மேலும் தலையில் கல்லை போட்டு சிதைத்து கொடூரமான முறையில் கோபால் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அந்த வழியாக சென்றவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் திண்டுக்கல் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். கோபால் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண் தொடர்பில் ஏற்பட்ட மோதலில் கோபால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையாளிகளை பிடிக்கும் முயற்சியில் திண்டுக்கல் தாலுகா போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.